எதிர்க்கட்சிகளின் குடியரசுத் தலைவர் வேட்பாளர் மீரா குமார் தமிழகம் வந்து திமுக காங்கிரஸ் எம்பி எம்எல்ஏக்களிடம் ஆதரவு கோரினார். அனைத்து எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் மனசாட்சிப்படி தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். பாரதிய ஜனதா குடியரசுத் தலைவர் வேட்பாளர் ராம்நாத் கோவிந்திற்கு எதிராக 17 கட்சிகளின் துணையுடன் களமிறக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மீரா குமார் ஆதரவு எம்எல்ஏக்களை சந்திப்பதற்காக தமிழகம் வந்தார். சென்னையில் நட்சத்திர ஹோட்டலில் திமுக காங்கிரஸ் எம்பி எம்எல்ஏக்களை சந்தித்து அவர் ஆதரவு கோரினார். பின்னர் எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலினுடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசிய மீரா குமார் அனைத்து எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் மனசாட்சிப்படி தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். I am here to fight an ideological battle. I have requested all the members, all the honorable members of the collegium to kindly support me in this battle and not to think of anything else. No other consideration should be there when they have to decide. They should only hear their little inner voice of conscience and act on that. தற்போது நாடு நெருக்கடியான சூழலில் இருப்பதாக கூறிய திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் மீரா குமாரை பொது வேட்பாளராக கருதி ஆதரிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். நாடு மிக நெருக்கடியான நிலையில் இருக்கிறது. வளர்ச்சி, ஊழல் ஒழிப்பு, வறுமை ஒழிப்பு, விவசாயிகள் நலன் என்றெல்லாம் வீராப்பு பேசி ஆட்சிக்கு வந்தவர்கள் நாட்டின் மதச்சார்பற்ற தன்மையை கேள்விக்குறியாக்க பார்க்கிறார்கள். சமூக நீதியை சீர்குலைக்க துடிக்கிறார்கள். ஜனநாயகத்தை புறந்தள்ளிவிட்டு சர்வாதிகார பாதைக்கு நாட்டை அழைத்துச் செல்ல முற்படுகிறார்கள். மெஜாரிட்டி இருந்தால் எதையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செய்யலாம் என்று எண்ணி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற நேரத்தில் நாட்டின் குடியரசுத் தலைவர் பதவிக்கு பொருத்தமான வேட்பாளரை எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இணைந்து நாம் நிறுத்தியிருக்கிறோம். திமுக காங்கிரஸ் எம்பி எம்எல்ஏக்களை சந்தித்த பின்னர் கோபாலபுரத்திற்கு சென்ற மீரா குமார் திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்து ஆதரவு கோரினார். அப்போது கருணாநிதியின் நலத்தையும் அவர் விசாரித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.